அடுத்த மாதம் ஒரு சின்ன அரசியல் குழப்பம் இருக்குது. அந்த அரசியல் குழப்பத்தில் நிறைய பேருக்கு அது பிரச்சனை ஆகக்கூடிய நிலைமையாகும். ஒரு மிகப்பெரிய பணக்காரர், அதாவது தொழிலதிபராக இருக்கக்கூடியவரும் பிரச்சனை ஆகிடுவார். அவர் மூலிமா ஸ்கேம் நடக்கிறதெல்லாம் மாட்டப்போகுது. 2 கண்ட்ரிகள் கூட இடத்துல நடுப்புற இருக்கக்கூடிய கடல் இல்லைன்னா 2 மலைகள், அது இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மிகப்பெரிய இது எர்த்குயிக் ஏற்பட போகுது. கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், இன்னும் இருக்கக்கூடிய நாகர்கோவில் அந்த ஏரியா, அது இல்லாமல் மும்பை இல்லைன்னா கர்நாடகா எல்லையில் ஒரு பிரச்சனை, அது ஒரு பெரிய பிரச்சனையாகி பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. ஒரு நாட்டில் படை வீரர்கள் பேராஷூட்டில் போய் அங்கே இறங்கி ஒரு இதுவாகக்கூடிய நிலைமையை பார்க்க போகிறோம். சில பிரச்சனைகள் அங்கே ஏற்படும். அந்த கண்ட்ரியை வழி பண்ணுறதுக்கான வழியை போவாங்க. ஜப்பானில் மக்கள், அங்கே இருக்க மக்கள் ஒரு நோய், ஒரு பர்டிகுலராக ஒரு நோய் ஒன்று உருவாகக்கூடியது. அது இல்லாமல் அங்கே எர்த்குயிக் ஏற்பட போகுது. அது இல்லாமல் அந்த கண்ட்ரியாக இருக்கலாம், இல்லைன்னா பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, இல்லைன்னா சைனா, இந்த மாதிரியா கண்ட்ரியாக இருக்கலாம். இந்த நோய் எதிர்பார்க்கவே முடியாது. சடனாக பிரேக் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடிய நிலைமை இப்போ ஏற்பட போகுது. இந்த ராகுவோட மாற்றம் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். அதுவும் கும்பராகு. இந்த கும்பராகுவோட மாற்றங்கள் பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும். எதிர்பார்க்காத தங்கம் உடனே இறங்கலாம். அந்த இறங்கக்கூடிய நிலைமை வந்திருக்கு. திரும்பி ஏறும். அந்த நிலைமைக்கு எதிர்பார்க்காத நிலைமை ஏற்படும். மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வாரம் நிறைய பலன்களும் ராசி பலன்களும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சனி பெயர்ச்சி பார்த்தோம். ஸோ அதற்கான விஷயங்கள் எல்லாமே ஐயா சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லாருமே நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி உலக அளவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே அகஸ்தியர் ஐயா நிறையவே எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த வாரம் என்னென்ன பலன்கள் கொடுக்க போகிறாங்க, என்ன நடக்க போகுது உலக அளவில் அப்படின்றது அகஸ்தியர் ஐயா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் மெட்ரோபிக் நேயர்களும் பக்தி தமிழ் நேயர்களும் கோடான குறையர்களுக்கும் இன்னைக்கு அகஸ்தியர் என்ன சொல்கிறாங்க சார்? நம்ம மெட்ரோபிக் நேயர்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுடைய எல்லா கணிப்புகளும் பார்த்துட்டு இருக்கீங்க. மெயினாக நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. நம்ம லாஸ்ட் ஒரு 3 நாள் பதிவுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கிரகங்கள்லாம் கண்டுபிடிப்பாங்க. அது ஒரு பெரிய கண்டுபிடிப்புலாம் இருக்கும், நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் ஸோ அகழ்வாராய்ச்சியாக இருக்கட்டும், ஒரு சயின்ஸ் சம்மந்தமாக இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொன்றா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே இருக்குது சார். அடுத்து என்ன வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். அடுத்த மாதம் ஒரு சின்ன அரசியல் குழப்பம் இருக்குது. அந்த அரசியல் குழப்பத்தில் நிறைய பேருக்கு அது பிரச்சனை ஆகக்கூடிய நிலைமையாகும். எதிர்பார்க்காத நடக்க போகுது அப்படின்றத சொல்கிறார். ஒரு முக்கிய அரசியல்வாதி பிடிபற்றுவார். ஒரு மிகப்பெரிய பணக்காரர், அதாவது தொழிலதிபராக இருக்கக்கூடியவரும் பிரச்சனை ஆகிடுவார். அவர் மூலிமா ஸ்கேம் நடக்கிறதெல்லாம் மாட்டப்போகுது. 2 கண்ட்ரிகள் கூட இடத்துல நடுப்புற இருக்கக்கூடிய கடல் இல்லைன்னா 2 மலைகள், அது இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மிகப்பெரிய இது எர்த்குயிக் ஏற்பட போகுது. அது மூலிமா சுனாமிகள் வரத்துக்கு ஒரு சின்ன வாய்ப்புகள், இதுக்கு ஒரு பேர் வேற வைப்பாங்க. அந்த நிலைமை ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் ஒரு எரிமலை, அதோட தொடர்போடு ஒரு எரிமலை சடனாக எழுப்ப ஆரம்பிச்சிடும். 3 கண்ட்ரியில் நெருப்பு பிளம்புகள் அந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்கும். இது வரைக்கும் பார்க்காத மழை கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், இன்னும் இருக்கக்கூடிய நாகர்கோவில் அந்த ஏரியா, அது இல்லாமல் மும்பை இல்லைன்னா கர்நாடகா, இந்த இடத்துல மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட போகுது. மிகப்பெரிய மழை, இது வரைக்கும் பார்க்காத மழை. ஆந்திராவில் மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெப்பசலனம், மிகப்பெரிய வெப்பசலனம் ஏற்பட போகுது. அந்த வெப்பசலனத்தை அங்கே வயசானவங்களுக்கு தான் உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஆலயத்தில் உள்ளே போகிறதுக்கான ஒரு தடையாகி அதில் சில ஆளுங்க பிரச்சனை ஆகிடுவாங்க. அந்த நிலைமை ஏற்படுறத பார்ப்போம். மிகப்பெரிய மழை காற்றுன்னு இருக்குது, அதுவும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில். அது இல்லாமல் அங்கே முஸ்லீம்ஸ் கண்ட்ரியில், அதுவும் அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் அது ஃபுல் ஏரியாலுமே நெருப்பு போல் வெயில் இருக்கும். இது வரைக்கும் பார்க்காத ஒரு வெயில் அதிகமான டிகிரி. நிறைய பேர் வீட்டு விட்டு வெளியே வர வேணாம், வெளியே வர்றதுங்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லி அந்த நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முக்கிய எண்ணெய் கிடங்கா இருக்கலாம், ஒரு முக்கியமான இடமா இருக்கலாம், அது எரிஞ்சிடும். 2 இடத்துல சடனாக ஒரே நேரத்தில் மாறி எரியும். இது வரைக்கும் இல்லாத ஒரு அகலாராய்ச்சி அது கிடைக்க போகுது. மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு புதிய உயிரினம், அது ஏதோ காலத்தில் இருந்த ஒரு உயிரினம், அந்த உயிரினத்தோட ஒரு உறுப்பும் நமக்கு கிடைக்கும். 2 விமானம் இறங்க சொல்ல ரொம்ப குழப்பம். ஒரு விமானம் தரையில் இறங்கிட்டு அப்புறமா ஒரு குழப்பமாயிடும். கடலோர வழியில் ஒரு குழப்பம் வரப்போகுது. எல்லையில் ஒரு பிரச்சனை, அது ஒரு பெரிய பிரச்சனையாகி பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. ஒரு நாட்டில் படை வீரர்கள் பேராஷூட்டில் போய் அங்கே இறங்கி ஒரு இதுவாகக்கூடிய நிலைமையை பார்க்க போகிறோம். சில பிரச்சனைகள் அங்கே ஏற்படும். அந்த கண்ட்ரியை வழி பண்ணுறதுக்கான வழியை போவாங்க. ஜப்பானில் மக்கள், அங்கே இருக்க மக்கள் ஒரு நோய், ஒரு பர்டிகுலராக ஒரு நோய் ஒன்று உருவாகக்கூடியது. அது இல்லாமல் அங்கே எர்த்குயிக் ஏற்பட போகுது. அது இல்லாமல் அந்த கண்ட்ரியாக இருக்கலாம், இல்லைன்னா பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா,
இல்லைன்னா சைனா இந்த மாதிரியா கண்ட்ரியாக இருக்கலாம். இந்த நோய் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. சடனாக பிரேக் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடிய நிலைமை இப்போ ஏற்பட போகுது. இந்த ராகுவோட மாற்றம் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். அதுவும் கும்பராகு. இந்த கும்பராகுவோட மாற்றங்கள் பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும். எதிர்பார்க்காத தங்கம் உடனே இறங்கலாம். அந்த இறங்கக்கூடிய நிலைமை வந்து திரும்பி ஏறும். அந்த நிலைமைக்கு எதிர்பார்க்காத நிலைமை ஏற்படும். தங்க விலை கொஞ்சம் குறையுது. சில குழப்பங்கள் மாறினா ஜூன் மாதம் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகலாம் கோல்டு. இல்லைன்னா திரும்பியும் வேற நிலைமைக்கு தான் போகும். அந்த வெயிலோட தன்மையில சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அம்மா போல இல்லை சின்ன சின்ன வழியான வர நோய் ஒன்று ஏற்படும். பிறக்க சொல்லியே சில குழந்தைக்கு தோலில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் பிறக்கும். ஆனால் பயடானா வளர சரியாயிடும். ஆனால் அதுக்கான சில மருந்துகள் வழிமுறைகள் செய்கிறது நல்லது. நம்ம எடுக்க சொல்லியே உணவுகள், கர்ப்பமாக இருக்க சொல்லியே உணவுகளில் சில உணவுகள் இந்த வெயில் காலத்துக்கு மட்டும் 2 கண்ட்ரியில் இந்த நோயில் அவதிப்படுவாங்க. சில நோய் இந்த வெப்பத்தினால் உருவாகக்கூடிய நோய். வெளிநாட்டில் யூரோப் கண்ட்ரிலாம் அதிகமான வெளிச்சம் உருவாயிடும். அந்த வெளிச்சத்தினால வெப்பம் வந்து அதிகமாக காட்டுறதுனால கண் சம்மந்தப்பட்டது யூரின், சிலருக்கு யூரினே வராமல் இருக்கும். சில 1-2 நாளைக்கு அந்த மாதிரி நோய்கள் வரும். அதனால் கிட்னி பாதிப்பு வந்துடாது. கேர்ஃபுல்லாக இருந்து அதுக்கான உணவு முறைகள் சேர்ந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். உலக சுகாதாரம் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும். அது மே மாதம் நடக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ நிறைய நிகழ்வுகள் நீங்கள் ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த விஸ்வவசு அந்த வருடம் பிறந்து நிறைய இயற்கை சீற்றங்கள் வந்து நிறைய இருக்கும் அப்படின்றாங்க. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலாம் எப்படி இருக்கும்? மழை, வெப்பம் 2மே அதிகமாக இருக்கும். எதிர்பார்க்கவே முடியாது. அது ஆகஸ்ட் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி சூரியனோட வெப்பம் அதிகமாகிடும். அந்த வெப்பத்தோட கதிர் செலவுனால பூமி தன்னோட பாதையை மாற்றி வெளியே போகிறப்போ சுழற்சியில் 3 கண்ட்ரிக்கு எர்த்குயிக், மிகப்பெரிய எர்த்குயிக், இது வரைக்கும் பார்க்காத மீட் பண்ணக்கூடிய எர்த்குயிக்கே பார்க்க போகிறாங்க. பிரச்சனை இல்லை. சுகாதாரங்கள் எந்த ஒரு நிலையிலும் ரெடியாக இருக்கக்கூடிய நிலைமை அதர் கண்ட்ரிஸில் இருக்கணும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ இந்த விஸ்வவசு வருடத்தில் வந்து இப்போ சீனா, அமெரிக்கா, அப்புறமேல் வந்து ரஷ்யா, யுக்ரைன் இந்த வார் இருக்குது. இந்த வார் வந்து எந்த அளவுக்கு பெருசாகும்? ஓரளவுக்கு குறைக்க ஆரம்பிப்பாங்க ஜூன் மாதம். இந்த ஜூன் மாதம் ஓரளவுக்கு குறைச்சாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் 1 கண்ட்ரியில் பிரச்சனையாகும். அது ஆகிறதுக்கு அப்புறமா கொஞ்சம் எல்லா இடத்துலையும் குழப்பமாகி டவுன் ஆகிடும். நீங்கள் நம்ம நார்மலாக பேசும்போதே சொல்லியிருந்தீங்க இந்த ஜூன் ஜூலையில் வந்து என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது கேட்குறதுக்கு கொஞ்சம் அச்சமாக வந்தது. ஸோ இந்த மாதிரி வார் வர்றது தொடர்ந்து அமெரிக்கா வந்து சீனா மேலே ரொம்ப வரிகள் செலுத்திட்டு இதனால் வார் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக அதெல்லாம் நடக்காது. ஸோ அதே மாதிரி இந்த முஸ்லீம் கண்ட்ரிஸ்லாம் இருக்குல்ல சார், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப இந்த எக்கனாமிக் லெவல் வந்து ரொம்ப டவுனாக போகுது. அவங்க விலைவாசிகள் வந்து உயர்வு அதிகமாக இருக்குது. அது எப்போ மாற்றங்கள் வரும்? 2028க்குள்ளே மாறிடும். ஸோ நம்மளுடைய இது வந்து இப்போ ஏப்ரல் முடிஞ்சு மே தொடங்க போகுது சார். ஸோ இந்த வெயிலுடைய தாக்கம் வந்து எந்த அளவுக்கு, என்ன பாதுகாப்பு இருக்கு? ஆந்திரா பார்டர், தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா பார்டர், ஆந்திரா, திருப்பதி, 2வது வந்து பல இடங்கள் வரவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது. நல்லா வந்து ஒரு உணவு சாப்பிட்றது, தண்ணி நிறைய குடிக்கிறது, ட்ரைன் ஆகாமல் பார்த்துக்கிறது உடம்ப, இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். உணவு வழிமுறை தான் பர்டிகுலராக ஆந்திரா, கர்நாடகா இது கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. டெல்லி, ஹரியானா, மும்பை, பஞ்சாப் உணவு வழிமுறை தான். நீர்வரத்து காய்கறிகள், நிறைய நீர்வரத்து காய்கறிகள், அது இல்லாமல் ஸ்ட்ரென்த்தான உணவுகள், முருங்காய், எப்படிலாம் நமக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கிற உணவு நிறைய வந்து சூப் போல், அதே மாதிரியா நிறைய இந்த கூழ் போல் குடிக்கிறது, இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. ஸோ அதே மாதிரி இப்போ மருத்துவ ஆய்வில் வந்து சார் இந்த B12 வந்து எல்லா ஹியூமன் பீயிங் குறையுது அப்படின்னா அது இயற்கையாக வந்து எதில் கிடைக்கும்? கேழ்வரகு, அதே நேரத்தில் முருங்காய், அதே நேரத்தில் வந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த சோத்தில் நைட்டில் தண்ணி ஊற்றி காலையில் பழைய இந்த பழைய சோறுக்கு வந்து விற்கக்கூடிய மதிப்பு எதுலையுமே கிடையாது. நிறைய பிள்ளைகளுக்கு வந்து மாதுளம்பழம் கொடுக்கும். மாதுளம்பழம் கொடுக்க சொல்ல அவங்க ஸ்டேபிளாக ஆகிடுவாங்க. கண் நல்லாயிருக்கும், வயிறு நல்லாயிருக்கும், ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். ஸோ மாதுளம்பழம் வந்து நிறைய சாப்பிடும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இப்போ இந்த எக்கனாமிக் லெவல் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கோல்டோட விலை வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ இதனுடைய நிலைப்பாடு எப்படி சார் போகும்? கேட்காதீங்க. அடுத்த மாதம் 6ஆம் தேதி ஒரு முடிவு இருக்குது. அது தாரண அப்புறமா நம்ம சொல்லுவோம். ஓகே சார். அடுத்தது வந்து சார் இந்த ஷேர் மார்க்கெட் என்னென்ன இப்போ சரிவுகள்லேருந்து மீளக்கூடிய நாட்கள் வந்து எவ்வளோ நாள்? படிப்படியாக வந்துடும். ஜூன் மாதத்துலேருந்து நல்லா, ஜூன் மாதத்துலேருந்து ஸ்டேபிள் ஆகிடும். சரிங்க சார், நிறைய கேள்விக்கு பதில் சொன்னீங்க. மீண்டும் வந்து ஒரு நல்ல தருணத்தில் நிறைய கேள்விகளோட வந்து சந்திப்போம் சார். வணக்கம். வணக்கம். மற்ற நேயர்களும் கோடான கோடி ரசிகர்களும் இன்னும் நிறைய கருத்து சொல்லுவார். வணக்கம்.